தளபதி அவர்களுடைய நல்லாசிரியரும் கழகத்தினுடைய இளைஞர் செயலாளரும் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாசிரியரோடும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செயல்வீரர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் ராசா அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் நம்முடைய மாவட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் கோப்பை சாமிநாதன் அவருடைய வாழ்த்துக்களோடும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவருடைய வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு கழக தலைவர் அவர்களால் திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக என்னையும் அவிநாசி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து வேட்பாளர்களை பற்றி நான் அறிமுகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய அன்பு சகோதரி கோவிலமணி அவர்களுக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை நம்முடைய கழகத்துறை தலைவர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக நம்முடைய வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நம்முடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படுகின்றார். மரியாதைக்குரிய ரவி அவர்கள் வேட்பாளராக களம் காண இருக்கின்றார். அதே போல 2 தொகுதிகள் நம்முடைய மாவட்டத்திற்கு உட்பட்டு 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் உதயசூரியனும் ஒரு தொகுதியில் கதிர்வால் சின்னத்தை நாம் போட்டியிட்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்பும் பெருமையும் என்னவென்றால் நம்முடைய மாவட்டத்துக்கு நம்முடைய மாவட்டத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்து 8 தொகுதிகளுக்கு 7 தொகுதிகளில் உதயசூரியன் போட்டியிடுவது குறிப்பா கூட்டணி கட்சிகள் குறிப்பா நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிகம் அவர்கள் பிரதிநிதித்துவம் கேட்டு போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இருந்ததெல்லாம் மாறி இன்றைக்கு இந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்க தான். ஒவ்வொருவருடைய உழைப்பு தான் இன்றைக்கு தலைமை நம்முடைய மாவட்டத்தின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைத்து இந்த வாய்ப்பை 8 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் உதயசூரியன் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த தலைமையை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் உங்களின் சார்பாக தலைமை கழகத்திற்கும் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கும் அண்ணன் சின்னவர் அவர்களுக்கும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணன் சாமியார் அவர்களுக்கும் அண்ணன் சிவராஜ் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களிடத்தை நான் பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்து தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். நம்ம குறிப்பாக நான் தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை அண்ணன் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அண்ணன் சிவராஜன் அவர்கள் நம்முடைய பல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அவர்கள் போட்டியிடுகிறார். நமக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்று தலைவருடைய பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். தலைமை கழகத்துடைய இன்னும் தலைவருடைய எண்ணத்தை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கோவிலமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் யார் என்பது நேற்று 2 நாட்களுக்கு முன்பு வரை யாருக்கும் தெரியாது. கழகத்தில் பல ஆண்டுகளாக ஒரு கிளைக்கலைஞ வெற்றிட்டாவுடைய அன்பு மகள் ஒரு 4 மிக சிறப்பான ஒரு உயர்ந்த வைத்து படிக்க வைத்து மருத்துவராக தலைவர் கலைஞர் அவர்களுடைய திட்டத்தில் 3% உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவராக தன்னுடைய படிப்பை முடித்து அரசு மருத்துவராக பணியாற்றி ஒரு எளிய தொண்டனுக்கு வாய்ப்பை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். இதுதான் நிதர்சனமான உண்மை. குறிப்பாக நம்ம எல்லாருமே வடக்கு சட்டமன்ற தொகுதியில் எதிர்பார்த்தோம். இந்த நேரத்தில் நான் பணிவோடு ஏற்றுக்கொள்வதெல்லாம் தளபதி அவர்களே வடக்கு சட்டமன்றத்துடைய வேட்பாளராக களம் காண்கின்றார். நமக்கு உறுதியாக நிச்சயமா நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற இருக்கின்றோம். உங்களுடைய உழைப்பாளர், உங்களுடைய பங்களிப்பாளர், இன்னும் குறிப்பா தங்கை கோவிலமணி போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஒரு மத்திய அமைச்சராக தொடர்ந்து மக்களை சந்தித்த போதெல்லாம் தோல்வியை தழுவி ராஜ்யசபா மூலமாக இன்னைக்கு மத்திய அமைச்சராக பணியாற்றக்கூடிய எல் முருகனை எதிர்த்து இந்த வேட்பாளர் களம் காண்கின்றார். மீண்டும் தோல்வியை அவருக்கு பரிசாக கொடுத்து மக்களால் எங்கேயுமே தேர்ந்தெடுக்கப்பட முடியாது என்கிற ஒரு சிறு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையில நம்முடைய அவிநாசி சட்டமன்ற தொகுதியிலும் உதயசூரியன் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்கிற ஒரு செய்திதான் உண்மையிலுமே ஒரு தலைவர் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எல்லாமே வெற்றி பெற போற 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதுல அவிநாசி தொகுதி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை நம்முடைய மாவட்ட அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய வேட்பாளர் நம்முடைய
நம்முடைய வேட்பாளர் நம்முடைய உதயசூரியன் சின்னமும் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு சரித்திரத்தை நாம் உருவாக்க வேண்டும். நாளைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நேரம் மிக குறைந்த நேரம் தான் இருக்கு. ஒரு 23 நாட்கள் நம்ம களத்தில் சுழன்று பணியாற்றி சிந்தாமல் சிதறாமல், இன்னும் குறிப்பா எனக்கு இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் எங்கெங்கெல்லாம் பாஜக போட்டியிடுகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் டெபாசிட் இழந்தார்கள் என்கின்ற அமைய வேண்டும். நிச்சயமா தெற்குல செஞ்சிடணும். வேட்பாளர் அவினாசியுடைய வேட்பாளர் தமிழகத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு எளிய தொண்டனுடைய மகள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் எந்த நம்பிக்கையோடு அந்த வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறாரோ, இந்த வேட்பாளர் வழங்கியிருக்கிறார் என்று சொல்லணும்னா, நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நாங்க வேட்பாளர் உங்களுடைய பிரதிநிதியாக, உங்களுடைய முகமாக உங்களின் சார்பில் களம் காண்கின்றோம். அதனால நம்ம வெற்றி என்பது நம் அனைவருக்குமான வெற்றி, மிகப்பெரிய ஒரு சரித்திர வெற்றியை படைத்து தலைவருடைய பாதைகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நிச்சயமா இன்னும் குறிப்பா நான் சொல்லணும்னா, இன்றைக்கு இந்த இடத்துல குறுகிய காலகட்டத்திற்குள்ள மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் தலைவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய உழைப்பு. நீங்க ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்திற்காக கடந்த காலங்களில் செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் தான் இன்றைக்கு தலைமையுடைய பார்வைக்கு வரைக்கும் கொண்டு வருவதற்கான. அதனால நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே முகம் சுளிக்காமல் நம்முடைய நிர்வாகிகளுடைய உழைப்பு என்பது அனைவரும் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பணிகளுக்கு மேல கூடுதலாக பணிகள் இருந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த நன்றி உணர்வோடு நிச்சயமா இந்த வெற்றி என்பது உங்களுக்கான வெற்றி. நாம் இந்த வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நம்முடைய நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.